டெட்டுக்காக தமிழில் 6th to 12th நோட்ஸ் பார்த்துட்டு வரோம். இதில் 8th ஸ்டாண்டர்ட் நோட்ஸில் லாஸ்ட் பார்ட் இது. ஸோ புறத்திருட்டு நூல்களில் வந்து தகடூர் யாத்திரை அப்படின்ற ஒரு நூலில் வளம் பெருகுகன்ற ஹெட்டிங் கீழே பார்க்க போகிறோம். பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்டிலத்து நாறுக இருநிலத்து சேர மன்னன். சரியா, இது வந்து நீரால் நீரில் யாத்திரை போகிறாங்க. ஸோ வந்து வளம்னாலே நீர் வளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை எழுதின ஆத்தர் பேர் வந்து தெரியல. வாரினா வருவாய், எஞ்சாமைனா குறைவின்றி, முட்டாதுன்னா தட்டுப்பாடின்றி, ஒட்டாதுன்னா வாட்டமின்றி. அடுத்து வந்து வைகுக அப்படின்னா தங்குக, ஓதைனா ஓதை ஓசை, வெறியினா அஞ்சி, யானர்னா புது வருவாய். தகடூர் தான் இப்போ தர்மபுரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி, முட்டாதுன்னா தட்டுப்பாடின்றி, ஒட்டாதுன்னா வாட்டமின்றி. சரியா, ஓதைனா ஓசை, வைகுகனா தங்குக, வெறியினா அஞ்சி, யானர்னா புது வருவாய். அடுத்து வந்து பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். மலைச்சோறு போட்டு வந்து வழிபாடு வந்து பண்ணியிருக்காங்க. கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு. வாளியிலே மாக்கரைச்சு வாசல் எல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை, கொல்லைமலை பெய்யலை, மழை பெய்யலைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பாடுறாங்க. கண்மணியே பெண்களே கனத்த மழை பெய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு அவங்க மலைச்சோற்று நோம்பு, உப்பில்லாத சோறு வந்து பொதுவாக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. அதான் கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாட்டு. அது பண்ணிகிட்டு இருக்கப்பயே வந்து 3 to 5 நாள் வழிபட்டும் மழை இல்லைன்றனால காட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து கண்மணியே பெண்களே வந்து கனத்த மழை பெய்யலை வாங்க போகலான்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக மழை வந்து பெஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு பெய்யுதையா பெய்யுது, பேய்மலை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை முடிக்கிறாங்க. இதோட பதிப்பாசிரியர் அப்படின்னா வந்து கௌரவன். பதிப்பாசிரியர் வந்து கௌரவன். சரியா, அடுத்து உப்பில்லா சோறு பகிர்ந்து உண்டுவாங்க, மலைச்சோற்று நோன்பு அதுக்கு பேர் தான். சரி, அடுத்து கொங்கு நாட்டு வணிகம் அப்படின்னா என்ன? வன்புகழ் மூவர் அப்படின்றது சேர சோழர் பாண்டியர். தன்பொழில் வரைப்பு. சரியா, வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு அப்படின்றது வந்து தொல்காப்பியம். சரியா, இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு, இது வர்றது வந்து தொல்காப்பியம். மூவேந்தர்களை பற்றி வால்மீகி ராமாயணத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு, மகாபாரதத்தில் வந்திருக்கு, அர்த்த சரித்திரத்தில் வந்திருக்கு, அசோகர் கல்வெட்டுலையும் வந்திருக்கு அப்படின்றாங்க. சேரர் வந்து அந்த ஆர்டர் படியே சேரர் தான் பழமையானவர் என்று தெரிய வருது. போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெருந்தனையர் மலைத்த பூவும் வந்து இது வந்து சேரர்களை வேம்பே அப்படின்னா வில் சேரர்களை வந்து முன்வைக்கிறது. இதுவும் தொல்காப்பியம் தான் சொல்லுது. போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெருந்தனையர் மலைத்த பூவும். சரி, அடுத்த சேரர்கள் நாடு குடநாடு. அவங்களோட தலைநகரம் வந்து வஞ்சி. மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து அரபிக் கடல் வரைக்கும் வந்து கருவூராக வந்து இருந்திருக்கு. தொண்டி, முசிறி, காதலூர் இதெல்லாம் இவங்களோட துறைமுகப்பட்டினங்களாக இருந்திருக்கு. இவங்களோட கொடி வில்கொடி, பூ வந்து பனம்பூ. சேரநாடு வந்து கேரளா, வந்து தமிழ்நாட்டில் சேலமும் கோவையும் சேர்ந்து தான் இப்போ கொங்கு நாடு அப்படின்னு நினைக்கிறாங்க. சேரர்கள் வந்து இந்த பகுதியெலாம் ஆட்சி புரிஞ்சுருக்காங்க. கார்மேக கவிஞர் வந்து கொங்கு மண்டல சதகம் அப்படின்ற நூலில், அப்போ கொங்கு மண்டல சதகம் அப்படின்ற நூலை எழுதினது யார் அப்படின்னா கார்மேக கவிஞர். அந்த நூலில் வந்து நார்த் வந்து பெரும்பாலை, சவுத்தில் பழனி, வெஸ்ட்டில் வந்து வெள்ளி, ஈஸ்ட்டில் வந்து மதிர்கரை. இதுதான் வந்து 4 எல்லையாக இருந்திருக்கு கொங்கு மண்டலத்துக்குன்னு சொல்கிறாங்க. காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணை, அமராவதி இதெல்லாம் வந்து இதில் பாய்ந்த ஆறுகள். அடுத்து செங்குட்டுவன் கடற்போர் வென்ற கடல் பிறகோட்டிய செங்குட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு கடல் பிறகோட்டிய செங்குட்டுவான் அப்படின்னு பேர் பெற்றிருக்காரு. அடுத்து கடம்பர் அப்படின்னா கடம்பர்கள் வந்து கடற்கொள்ளையர்களை வந்து கடம்பர் அப்படின்ற கடற்கொள்ளையரில் அடக்கியிருக்காரு. யார்? கடல் பிறகோட்டிய செங்குட்டுவான். அதனால தான் வந்து அவருக்கு அது பேர். முசிறி தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு துறைமுகமாக இருந்திருக்கு. முத்து, யானை தந்தம், பட்டு, மணி இதெல்லாம் ஏற்றுமதி ஆகிருக்கு. அப்புறம் வந்து சாரீஸ், அப்புறம் ட்ரெஸ்ஸு, பவளம், செம்பு, கோதுமை இதெல்லாம் இறக்குமதி ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மீனோடு நெற்குவை மிசையா பொற்பரிசும் களித்தோணியில். சரியா, பெரிய கப்பலில் வந்து அடுத்து அது களித்தோணியில் வந்து மீன் நெற்கள்லாம் மாற்றி எடுத்துகிட்டு வந்ததை புறநானூறு சொல்லுது. நெல்லும் உப்பும், இது வந்து ஒரு பழைய டெட் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. நெல்லும் உப்பும், அதாவது நெல்லை கொடுத்து உப்பு வாங்குற வணிகம் நடந்துச்சு அப்படின்னு இதை குறிக்க வந்து அகநானூறு. மீனும் இது வந்து களத்தோணியில் வந்து இறங்கினதை வந்து புறநானூறு சொல்லுது. நெல்லும் உப்பும். சரியா, நெல்லும் உப்பும் இதை வந்து அகநானூறு வந்து சொல்லுது. அடுத்து கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளை மீட் பண்ணுறது தான் வந்து நீலகிரி அப்படின்னு சொல்கிறோம். அங்கே காஃபி, டீ வந்து உருளைக்கிழங்கு, கேரட், அப்புறம் வந்து கேபேஜ், யூக்கலிப்டஸ் இது எல்லாமே வந்து அங்கே உற்பத்தி ஆகுது. தேயிலை தொழிற்சாலைகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புகைப்பட சுருள் ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருக்குது. துப்பாக்கி மருந்து, தைல மரம், ஆயில் ஃபேக்ட்ரி எல்லாமே அங்கே இருக்குது அப்படின்றாங்க. கோவன்புத்தூர் தான் கோயம்புத்தூர் அப்படின்றாங்க. இங்கே வந்து நெல், வாழை, கரும்பு, காய்ப்பூ இதோட வணிகம் நிறையா இருக்குது. அடுத்து பஞ்சாலைகள் இருக்குது. நூற்பாலை,
அப்புறம் எலக்ட்ரிக் பொருட்கள், மிஷின்ஸு, ஹோம் அப்ளையன்ஸஸ்லாம் கோயம்புத்தூரில் நிறைய அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து திண்டுக்கல்லில் வந்து நெல், சோளம், திணை, அப்புறம் வந்து வாழைப்பழம், அரிசி, தோல், பூட்டு. திண்டுக்கல்னாலே பூட்டு. ஸோ வந்து இதை உற்பத்தி அதிகம். மலர் உற்பத்தியில் முதலிடம். சரியா? அந்த பூட்டில் வந்து ஒரு பூ வச்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மலர் உற்பத்தியில் முதலிடம். தமிழ்நாட்டின் ஹாலந்து. அதனால தான் இதுக்கு பேர் தமிழ்நாட்டின் ஹாலந்து. தமிழ்நாட்டின் ஹாலந்து எது அப்படின்னா திண்டுக்கல். ஈரோடு வந்து இது வந்து மஞ்சள். ஈரோடுனாலே மஞ்சள். தமிழ்நாட்டில் 2வது பிக்கெஸ்ட்டு வந்து இந்த ஏரியா அளவு பொறுத்தவரை. ரோடுனா அகலமான ரோடுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இங்கே நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, மஞ்சள் சந்தை இங்கே வந்து நடக்குது. ஸோ வந்து மஞ்சளில் தான் ஞாபகம் வச்சுக்கணும். துணி, அப்புறம் வந்து துணி, ஆயில், சுகர், அப்புறம் சாயம் வெட்டுதல், அச்சிடுதல், தோல் பதினுதல் எல்லாமே இந்த நிறத்தோடு சம்மந்தப்பட்டது தான் மஞ்சள். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து திருப்பூர் வந்து பின்னலாடை நகரம். திருப்பூர்னாலே பனியன் தான் சொல்லுவாங்க. ஸோ பின்னலாடை நகரம். நெல், கரும்பு, பருத்தி, வாழைங்க விளையுது. இந்தியாவோட முதல் ஆயத்த ஆடை, நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா வந்து இங்கே தான் வந்து உருவாச்சு. காங்கேயம் காளைகள் வந்து இங்கே வந்து ஃபேமஸ்ஸு. இது வந்து ஒரு மேட்ச்சில் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ காங்கேயம் காளைகள்னாலே இந்த பனியன், திருப்பூர், ஆடை எல்லாம் ஒன்றா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நாமக்கல்லை வந்து இங்கே கல்லுன்னு இருக்கும். இங்கே ஃபுல்லாக மலையாக வரும். பச்சை மலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலை. இங்கே வந்து திராட்சை, ஆரஞ்சு, காஃபி, அப்புறம் பாக்கு, ஏலம் இதெல்லாம் ஃபேமஸ். முட்டை, கோழி வளர்ப்பு, அப்புறம் முட்டை உற்பத்தியில் வந்து சவுத் இந்தியாவிலேயே இது வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்து இருக்குது நாமக்கல். முட்டை வந்து கல்லால் உடச்சிட்ற மாதிரி இங்கே வச்சுக்கோங்க. அடுத்து சிமெண்ட்டு, பேப்பர், கைத்தறி, வெண்கலம் எல்லாமே வந்து கல் சம்மந்தப்பட்ட. சிற்றுந்து, சரக்குந்து இதுலேயும் வந்து கல் ஏற்றிட்டு வராங்க. ஸோ நாமக்கல். அடுத்து சேலம்னாலே மாங்கனி நகரம். சேலத்து மாம்பழம் சொல்லுவாங்கள்ல. அடுத்து மாங்கனி நகரம். இங்கே ஜவ்வரிசி, கைத்தறி நெசவு அதிகமாக இருக்கும். ரசாயனம், அலுமினியம், சந்தன, வனஸ்பதி, முலாம் பூசும். அப்புறம் ஏழைகளின் ஊட்டி வந்து ஏற்காடுன்னு சொல்லுவாங்க. அதுவும் அங்கே தான் இருக்குது. கரூர் வந்து வஞ்சி மாநகரம். இப்போ தான் பார்த்தோம். தாலமி, கரூர் தமிழ்நாட்டு உள்நாட்டு வணிக மையம் அப்படின்னு சொல்கிறாரு. தாலமின்னு சொல்லலாம். கரூர் தான் தமிழ்நாட்டோட உள்நாட்டு வணிக மையமாக இருந்திருக்கு. அதனால தான் வஞ்சி மாநகரம் வந்து அதான் வந்து மெயினாக இருந்திருக்கு சேரர்களுக்கு. அடுத்து கல்குவாரி, கைத்தறி, தோல் பதின், சாயம், கற்சிற்பம் ஃபுல்லாக வந்து இந்த பிளாக் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். கல்குவாரி, கைத்தறி, தோல் பதினிடுதல், சாயம், கற்சிற்பம், பேருந்து, கட்டுமான தொழில்களின் சிகரம் இதுதான். தூத்துக்குடி வந்து முத்து நகரம் அழைக்கப்படுது. சிவகாசி வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலைனா தீப நகரம். விலையை கணக்கிட அடிப்படையாக வச்சுருக்காங்க வந்து நெல்லை தான் அடிப்படையாக வச்சுருக்காங்க. சுங்குடிச்சேலைனா சின்னாலம்பட்டி சுங்குடிச்சேலைன்னு சொல்லுவாங்களே அது. அடுத்து காலம் உடன் வரும். கன்னிவாடி, ஸ்ரீரங்கராயன், சிவகுமார். சரியா? இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி வரும். உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் தான் வந்து கிருஷ்ணாபுரம்ன்ற இருக்குது. சீமை கருவியில் முட்கள் அதிகம் உள்ள இடம். ஸோ வந்து திருப்பூரில் வந்து கன்னிவாடின்ற இடத்துல இவர் யார்? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் பேரே இருக்கும், சிவகுமார் சொல்லிட்டு. ஸோ திருப்பூரில் கன்னிவாடியில் இருக்கவர் தான் வந்து ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் சிவகுமார். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காரு. சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருதும் வாங்கியிருக்காரு. கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை இதெல்லாம் வந்து இவர் எழுதினது. கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை இதெல்லாம் இவர் எழுதினது. புணர்ச்சி நிலைமொழியோட இறுதியும் வருமொழியோட முதலும் இணையிறது தான் புணர்ச்சி. 4 டைப் ஆஃப் புணர்ச்சி இருக்குது. ஒன்று உயிரிட்டு புணர்ச்சி, மெய்யீறு. அடுத்து உயிர் முதல், மெய் முதல். இது கூட செய்யலாம். எது உயிரீறு, எது உயிர் மெய்யீறு, எது உயிர் முதல் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. புணர்ச்சி 2 வகை. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா இயல்பாக அப்படி வந்துட்டு போயிடுது, ஒரு மாற்றமும் இல்லாமல். விகார புணர்ச்சினா தோன்றல், ஒரு எழுத்து தோன்றது. திரிதல்னா ஒரு எழுத்து மாறுறது. கெடுதல்னா ஒரு எழுத்து வந்து டெலிட் ஆகி போகிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட டைப்பு. அடுத்து கல்லில் நார் உரித்தல் அப்படின்றது இயலாத செயல். இது சும்மா புக் பேக்கில் இருக்க மேட்ச் மாதிரி. கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். கண்ணை மூடி அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறது, ஆராய்ந்து பார்க்காமல் பண்ணுறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஃபேமஸ் பால்கோவா. லூம்னா தறி. டெய்ரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை. டேனிங்னா தோல் பதினிடுதல். டையிங்னா சாயமிட்டுதல். ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை. அடுத்து படைவேலம், கலிங்கத்து பரணி. எழுதினது வந்து ஜெயம் கொண்டார். இது வந்து கலிங்க படையின் நடுக்கம். சரியா? எது கொல் இது மாயே என்று அலறி இரிந்தனர். கலிங்கரே லிங்கர் தோற்று சிதைந்தோடல் உலக. சிலர் கடலில் பாய்வர், சிலர் வந்து குகையில் போய் மறைஞ்சிக்கிட்டாங்க. ஒருவர் முந்தி நிழலை கண்டு போய் அஞ்சினர். மலைகள் அதிர்வன போல் வேலம் வந்துச்சு, முதுகு செய்யும் உபகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து மரளி அப்படின்னா காலன். மரளினா காலன். கரினா யானை. அறுவர்னா தமிழர். உடன்றன சினந்து எழுந்தன. உடன்றன சினந்து எழுந்தன. வலிவர் அப்படின்னா நடுவி ஓடுவர்.
பிலம் அப்படின்னா பிளந்து இருக்கிறது, மலைக்குகை. மண்டுதல் நெருங்குதல், இறைஞ்சி வணங்கி. முளைனா மலைக்குகை. சரியா. மரளினா காலன், கரி யானை. அறுவர் தமிழில் சுடன்றனா சினந்து எழுந்தன. வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர். பிலம்னா மலைக்குகை. மண்டுதல் நெருங்குதல், இறைஞ்சி வணங்கி. முளைனா மலைக்குகை. ஜெயங்கொண்டார் தீபங்குடின்ற ஊரில் முதலாம் குலோத்துங்க சோழன் அவைகள புலவராக இருந்திருக்காரு. முதலாம் குலோத்துங்க சோழனோட அவைகள புலவராக இருந்திருக்காரு. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு பலபட்டடை சொக்கநாத புலவர் சொல்லியிருக்காரு. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னா பலபட்டடை சொக்கநாத புலவர் சொல்லியிருக்காரு. கலிங்கத்து பரணியில் 96 சுற்றிலக்கியங்கள் வகைகளில் சேர்ந்தது. கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் கலிங்கத்து பரணி. சின்னதாக தான் இருக்கும். தமிழின் முதல் பரணி அப்படின்னு சொல்லப்படுறதும் கலிங்கத்து பரணி தான். முதலாம் குலோத்துங்க சோழனின் படைத்தலைவனான கருணாகர சோழனை பற்றி, கருணாகர தொண்டைமானை பற்றி, அவரோட வெற்றியை பற்றி பாடுறது தான் இந்த பாடல். சரியா. தென்தமிழ் தெய்வப்பரணி அப்படின்னு ஒட்டக்கூத்தர் சொல்கிறார். தென்தமிழ் தெய்வப்பரணி ஒட்டக்கூத்தர். சரியா. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லுறது பலபட்டடை சொக்கநாத புலவர். தென்தமிழ் தெய்வப்பரணின்னு சொல்லுவது ஒட்டக்கூத்தர். கலித்தாலிசை, இது கலித்தாலிசையால் ஆனது. 599 தாலிசைகள். சரியா. போரில் 1000 பேரை வென்ற பரணி. சரியா. 1000 பேரை வென்றனால கிட்டத்தட்ட 600 தாலிசைக்கே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விடுதலை திருநாள் அப்படின்னா கோடையும் வசந்தமும் அப்படின்ற நூலில் இருந்தது தான் இந்த விடுதலை திருநாள். 300 ஆண்டுகளாய் முற்றுகையிட்ட இந்த நாள் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடுதலையை பற்றி இந்த பாட்டுக்கு கொடுத்துருக்கோம். 300 ஆண்டுகளாய்னு ஆரம்பிக்கும். சரியா. பகத்சிங் அந்த மாதிரி பேர்லாம் வரும். இது எழுதுனது யாருன்னா மீ ராஜேந்திரன். சரியா. சபதம்னா சூளுரை, மூகித்தனா விரும்பி. இது இவங்க என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா அன்னம் விடு தூது எழுதியிருக்காங்க. அது போக ஊசிகள், குக்கு, 3ம் 6ம் வா இந்த பக்கம். சரியா. அன்னம் விடு தூது, அடுத்து ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், அடுத்து வா இந்த பக்கம். இதெல்லாம் மீரா எழுதுனது. அடுத்து பாரத ரத்னா எம்ஜிஆர் என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா சத்துணவு திட்டம் மதிய உணவு திட்டம் காமராஜர் கொண்டு வந்தது. சத்துணவு திட்டம் தான் மாற்றினது எம்ஜிஆர். இந்திய அரசோட பாரத் விருது இவருக்கு கிடச்சிருக்கு. இவங்க பேரண்ட்ஸ் கேரளாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஸ்ரீலங்காவில் கண்டின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. 1917 ஜனவரி 17 இவர் பிறக்கிறாரு. ஓகேவா. 1917 ஜனவரி 17 7 இந்த மாதிரி பிறக்கிறாரு. கோபாலன் சத்யபாமாவுக்கு 5வது சன்னாக பிறக்கிறாரு. தமிழ்நாடு கும்பகோணத்தில். அடுத்து காலனி வழங்கும் திட்டம். இது ஒரு இன்சிடெண்ட் சொல்லுவாங்க. காரில் போயிட்டுருக்கப்போ காலனி இல்லாத 2 பேரை பார்த்துட்டு இவங்க கூட வந்தவங்க காலனி கொடுப்பாரு அந்த மாதிரி. ஸோ காலனி வழங்கும் திட்டம் இவர் தான் கொண்டு வந்தார். அடுத்து காஷ்மீர் இந்திய படை வீரர்கள் நலச்சங்கத்துக்காக டொனேஷன் கொடுப்பாரு. கையில் காசு இல்லாட்டாலும் ஒருத்தட்ட வாங்கி கொடுத்துட்டு திரும்ப கொடுப்பாரு அந்த மாதிரி. அடுத்து சென்னை யூனிவர்சிட்டியில் டாக்டர், தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஜிஆர் மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை யூனிவர்சிட்டியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஜிஆர் மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மருத்துவமனைன்னு பேரை மாற்றுறாங்க. சரியா. பல்கலைக்கழகம்ட்டு. அதுக்கப்புறம் இவர் இறந்ததுக்கப்புறம் தான் இந்தியன் கவர்மெண்ட் பாரத் ரத்னா, இந்த ஹெட்டிங்கே இருக்கு இல்லையா, பாரத் ரத்னான்ற விருது இந்திய மாமணி விருது கொடுக்குறாங்க. 1988 கொடுக்குறாங்க. சரியா. ராமச்சந்திரன் பேரில் 8 டிஜிட் இருக்கும். 88 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இவருக்கு பொன்மன செம்மல்னு பேர் வருது. அடுத்து உழவர் கடன் தள்ளுபடி பண்ணுறாரு. வீட்டு வசதி, பற்பொடி, திருமண உதவி, தாய்சை நலம், மாணவர் பாடநூல், முதியோருக்கு உதவித்தொகை, வேலை இல்லாதவர்களுக்கு உதவித்தொகை, நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அடுத்து பெரியாரோட சீர்திருத்த லெட்டர், அவருக்கு சில சீர்திருத்தம் பண்ணியிருப்பால அதை நடைமுறைப்படுத்துறது இவர் தான். மதுரையில் 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கும் 1981. அதை இவர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறாரு. அடுத்து தஞ்சையில் அந்த ஒரு தமிழ் லெட்டர்ஸாலான பல்கலைக்கழகம் ஒன்று இருந்திருக்கும்ல, அதை உருவாக்குறதும் இவர் தான். அடுத்து எம்ஜிஆரோட 100ஆண்டு விழா 2017 to 18. எம்ஜிஆரோட 100ஆண்டு விழா 17 to 18. சரியா. இவர் 2010 அண்ணா 100ஆண்டு விழா நடந்திருக்கும். எம்ஜிஆருக்கு 2017 ஒரு 7 வருஷம் கழிச்சு நடக்குது. 17 to 18 தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்னை மதுரை பேருந்து நிலையத்துக்கு எம்ஜிஆர் பேரை வைக்கிறாங்க. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அடுத்து அறிவுசால் அபையார் அதியமானுக்கு அதியமான் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்துருப்பாரு. ஸோ அதியமானுக்கு எதிரியான தொண்டைமான்கிட்ட போய் அவரோட பெருமைகளெல்லாம் சொல்லி அந்த போரையை நிறுத்துவாங்க. சிறியிலை நெல்லி தீங்கனி அப்படின்னு சொல்லிட்டு பாடினது ஔவையார். நெல்லிக்கனின்னு வந்துட்டாலே ஔவையார் தான். இவ்வே பீலி இணைந்து மாலை சூட்டில் கண்திரள்னு பகைவருக்கு சிதைந்து வேலே அப்படின்னு இவ்வே
பீலி அணிந்து மாலை சூட்டில் கண் திரள்ரோள் கால் பகைவர் குத்து சிதைந்து வேலை. பகைவரெல்லாம் குத்தி இந்த சேலை இந்த வேலை வந்து சிதைந்து போய் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவ்வை. அடுத்து வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்கள். வல்லினம் மிகும் இடங்கள் எது எது அப்படின்னா சுட்டுத்திரிபு. வல்லினம் மிகும் இடங்கள் சுட்டுத்திரிபு சொன்னால் அந்த பக்கம் இந்த பக்கம். வினா திரிபு அப்படின்னா எந்த திசை எந்த பக்கம் அப்படி. வேற்றுமை ஐக்கு அடுத்து வரும். 4ஆம் வேற்றுமை கூக்கு அப்புறம் வரும். அடுத்து இகரம் எழுதி பார்த்தான் இது இகரம் முடிகிற இடத்துல. அப்புறம் வந்து உகரம் முடிகிற இடத்துல வன்தொகை குற்றியல் உகரம். இது வந்து வன்தொடர் குற்றியல் உகரத்தில் வரும். அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சத்தில் வரும். செல்லா காசுன்னு. அடுத்து ஊமை தொகை மலர் போன்ற பாதம் மலர்பாதம் அப்படின்னு வரும். உருவகத்தில் வரும். தமிழ்தாய் 8 தொகை 10 பாட்டு அப்படி இப்படி எப்படி இது 3லேயும் வரும். அடுத்து திசை பேர்களுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாத்துலேயுமே வரும். அடுத்து வந்து மகரமை முடிகிற இடத்துல வல்லினம் வரும். மகரமை முடிகிற இடத்துல வல்லினம் அதாவது மகரமை முடிகிற இடத்துல இங்கே வந்து வல்லினம் வந்தால் நடுவில் வந்து வரும் அப்படின்றாங்க. அடுத்து வல்லினம் மிகா இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். எழுவாய்க்கு அப்புறம் ஒரு பேருக்கு அப்புறம் வராது. அது இது அந்த அப்படி இப்படி எப்படிக்கு அப்புறம் தான் வரும். அது இது எதுக்கப்புறம் வராது. பேரச்சம்க்கு அப்புறம் வராது. எதிர்மறை பேரச்சம்க்கு அப்புறமும் வராது. 2ஆம் வேற்றுமை தொகை 2ஆம் வேற்றுமைக்கு அப்புறம் வரும். 2ஆம் வேற்றுமை தொகைக்கு அப்புறம் வராது. உகரம் உண்டாகிற மின்தொடர் அப்போ வந்து வன்தொடர் பார்த்தோம்னா மின்தொடரில் வந்து வராது. அப்படி இப்படி எப்படின்றதை தவிர்த்து மற்ற படி முடிகிற எதுலேயுமே வராது. உண்மை தொகையில் வந்து வராது. தாயும் தந்தை உண்மை தொகையில் வராது. எது இதில் வரும் அப்படின்னா உவமை தொகை உருவகத்தில் வரும். பட் உண்மை தொகையில் வராது. அடுத்து தன்மைனா நான் அல்லேன் நாம் அல்லோம். முன்னிலைனா நீ அல்லை நீவிர் அல்லீர். படற்கைனா ஆண்னா அல்லன் அல்லல் அல்லர். ஒன்றனா அன்று அல்ல. அடுத்து வந்து வேறு உண்டு இல்லை வேறு உண்டு இல்லை. இது 3 இடத்திற்கும் பொருந்தும் அப்படின்றாங்க. ஈக்வெஸ்ட்ரியன் அப்படின்னா குதிரை ஏற்றம். ஈக்வெஸ்ட்ரியன்னா குதிரை ஏற்றம். எம்எல்ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர். அடுத்து ஒன்றே குலம். இது எழுதுனது வந்து திருமூலர். 63 நாயன்மார்கள் 18 சித்தர்கள் வந்து இருக்காங்க. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றடிமின் இல்லை. இது வந்து திருமூலர். இது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து திருமூலர். நன்றே நிமி நமன் இல்லை அப்படின்லாம் வரும். படமாட கோவில் அப்படின்னு. நமன்னா யமன் நம்பர்னா அடியவர். படமாட கோவில்னா படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோவில். சரியா. அடுத்து நானாமீன் அப்படின்னா கூசாமல். உய் மீன் அப்படின்னா ஈடேறுங்கள். உய் மீன் அப்படின்னா ஈடேறுங்கள். உய்த்து அப்படி ஏறுங்கள் அந்த மாதிரி. அடுத்து ஈலாம் வழங்கினால். சரியா. அடுத்து திருமூலர் அப்படின்னா திருமந்திரம். 3000 பாடல்கள் வந்து அதில் இருக்குது. அதனால தான் இது பேர் தமிழ் 3000. தமிழ் இது வந்து கேட்கலாம். தமிழ் 3000 அப்படின்னா என்னது அப்படின்னா திருமந்திரம். சரியா. இதில் வந்து திருமந்திரத்தில் 12 திருமுறைகள் இருக்குது. அதில் வந்து 10வது திருமுறை தான் வந்து திருமந்திரம். சரியா. திருமந்திரம் தான் திருமூலர் எழுதுனது. திருமந்திரம். அடுத்து மெய்யான ஒளி அப்படின்றது வந்து குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. சரியா. கள்ள கருத்து கட்டோடு அறுத்து விட வேண்டும். அடுத்து வந்து உள்ளிருக்கும் மெய்யான ஒளி பராபரமே பராமரபே அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து பராபரமேன்னு வந்துட்டா மெய்யான ஒளி. குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. சரியா. பகராய் அப்படின்னா தருவாய். பகிர்ந்து தருவாய். பகராய்னா தருவாய். ஆனந்த வெள்ளம்னா இன்பப்பெருக்கு. பராபரம்னா மேலான பொருளை அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு. குணங்குடி மஸ்தான்னா இவருடைய இயற்பெயர் வந்து சுல்தான் அப்துல் காதர். சரியா. சதுரகிரியில் இருக்க புறாமலையை சேர்ந்தவர். நாகமலை சதுரகிரி இங்கெல்லாம் வந்து நிறைய தவம் செஞ்சுருக்காரு. எக்கால கன்னி மனோன்மணி கன்னி நந்தீஸ்வர கன்னி இதெல்லாம் வந்து இவர் வந்து எழுதினது. சரியா. கண்ணீர் முடிகிற எல்லாமே வந்து இவர் எழுதியிருக்குது. அடுத்து அயோத்திதாசர் சிந்தனைகள். இது வந்து அயோத்திதாசர் சிந்தனைகள் வந்து 19ஆவது நூற்றாண்டு எண்டில் 20ஆவது நூற்றாண்டு ஸ்டார்டிங்கில். சரியா. அதனால் இவர் 1845 மே 20 வந்து இவர் பிறந்திருக்காரு. 1845. ஸோ 19 எண்டில் 20ஓட ஸ்டார்டிங்கில் இருந்திருக்காரு. 1845. ஸோ ஒரு விடுதலைக்கு வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. விடுதலைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் அயோத்திதாசர். இயற்பெயர் காத்தவராயன். ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் அவர். ஸோ சென்னையில் இருக்கார். சமத்துவம் பகுத்தறிவு இதெல்லாம் வந்து பெரியோர் அம்பேத்கர் இவங்களுக்கெல்லாம் முன்னோடி இவர் தான். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாருன்னா அயோத்திதாசர். சரியா. பண்டிதர்
கல்வி, சித்த மருத்துவம் எல்லாம் கற்றுட்ருக்காரு. ஆசிரியர் பெயரையே வந்து தான் பெயராக அயோத்திதாசன் வச்சுக்கிறாரு. நீலகிரிக்கு போய் அங்கே வந்து கல்யாணம் பண்ணுறாரு. அங்கேருந்து பர்மாவுக்கு போகிறாரு. அங்கே கூலி தொழில் செய்யும் தமிழர்கள் உரிமைக்காக போராடுறாரு. பாலி, வடமொழி, இங்கிலீஷ் எல்லாமே கற்றுக்கிறாரு. அப்புறம் வந்து இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம் எல்லாம் ஆழ்ந்த படிப்பு. ஸோ இது வந்து புக் பேக்கில் கூட வரும், ஆழ்ந்த படிப்பு. சரி, ஆழ்ந்த படிப்புனால தான் வந்து இப்போ புதிய சிந்தனை வந்து அவருக்கு பிறக்குது. 1907 வந்து சென்னையில் 1 பைசா தமிழன் வார இதழை வந்து ஒரு காலனா விலைக்கு வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 1 பைசா தமிழன்ற பேர் தமிழன் அப்படின்னு மாற்றுறாரு. நீதி, நேர்மை, சரியான பாதை, இதான் அதோட குறிக்கோள். நீதி, நேர்மை, சரியான பாதை. சரியா? மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா இங்கெல்லாம் வந்து அது பிரபலமாகுது. அந்த பத்திரிகையெல்லாம் போகுது. அடுத்து பதித்த நூல்கள். இவர் வந்து பதிப்பித்த நூல்கள் என்னென்ன அப்படின்னா போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு, ரத்தின சுருக்கம், பாலவாகடம். சரியா? அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் என்னென்ன அப்படின்னா போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு, ரத்தின சுருக்கம், பாலவாகடம். சரியா? இதெல்லாம் அவர் வந்து பதிப்பித்த நூல்கள். கல்வியோடு கைத்தொழிலும் கற்றுக்கணும், அக்ரிகல்ச்சர், அப்புறம் வந்து தையல், மரம் இது பண்ணுறது எல்லாமே கற்றுக்கணுன்றாரு. சங்ககால பெண்கள் மாதிரி வந்து எல்லாருக்கும் எஜுகேட் ஆகியிருக்கணும், அவங்களுக்கு வந்து உரிமை கிடைக்க வேண்டிய உரிமையெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பகுத்தறிவு பிரச்சாரம், சீர்திருத்த கருத்துக்கெல்லாம் முன்னோடி வந்து அயோத்திதாசர் தான். அடுத்து வந்து பகுத்தறிவு பிரச்சாரம், சீர்திருத்த கருத்துக்களுக்கு முன்னோடி அயோத்திதாசர். அதுக்கப்புறம் தங்கவேல், அப்பாதுரை அப்படின்னு யார் சொல்கிறான்னா பெரியார் வந்து சொல்கிறார். இவங்க 2 பேர் தான் முன்னோடி எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அன்பு வந்து கோபம், பொய், களவு எதுவுமே இருக்கக்கூடாது, மது இருக்கக்கூடாது, போதை இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருந்தால் தான் வந்து புலியும் பசுவும் ஒரே தண்ணியில் வந்து நீர் இருந்தணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அயோத்திதாசரோட கருத்து. அடுத்து மாமனிதர், அறிவு, நன்னெறி, வணக்கம், கடவுள், தலைவர், இதை பற்றிலாம் சொல்கிறார். மாமனிதராக இருக்கணும், அறிவு, நன்னெறிலாம் இருக்கணும்னா கடவுளை வணங்கணும், தலைமையை ஏற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வானம் ஏன் பொய்க்குது அப்படின்னா ஒழுக்க ஞானிகள் இல்லாதனால. ஞானிகள் ஏன் இல்லைன்னா அறிவு இல்லாதனால. அறிவு ஏன் இல்லைன்னா ஆட்சி சரியில்லாதனால, அரசர் சரியில்லாதனால அப்படின்னு வந்து ஒவ்வொன்றா சொல்கிறாரு. கல்வி, அறிவு, குடிமக்கள், அதுக்கப்புறம் இயற்கை, இது எதுவுமே இல்லைன்னா இயற்கையே வந்து ஒத்துழையாது அப்படின்னு சொல்லி அயோத்திதாசரோட கருத்து. சரியா? அடுத்து புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா. சரியா? அடுத்து வந்து திருவள்ளுவர், ஔவையோட படைப்புகள் எல்லாம் பௌத்த கோட்பாட்டின்படி புதிய விளக்கம் வந்து தர்றாரு. சரியா? புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரிதம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா. அப்புறம் திருவள்ளுவர், ஔவையோட படைப்புகள் எல்லாம் பௌத்த கோட்பாட்டின்படி புதிய விளக்கம், இதெல்லாமே கொடுக்குறாரு. MP, MLA எல்லா வகுப்பினருக்கும் இந்து, பௌத்த, கிறிஸ்டியன், முஸ்லீம் சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சென்னை தாம்பரத்தில் வந்து சித்த ஆராய்ச்சி மையத்தினை வந்து திறக்கிறாரு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அயோத்திதாசர் பண்டிதர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. சென்னை தாம்பரத்தில் சித்த ஆராய்ச்சி மையம் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ இவரோட பேரை வச்சுருக்காங்க. அடுத்து 1892 திராவிட மகாஜன சங்கம், 1892 வந்து உருவாக்கப்படுது. திராவிட மகாஜன சங்கம் வந்து உருவாக்கப்படுது. சரியா? ஒடுக்கப்பட்டோருக்காக 1892 திராவிட மகாஜன சங்கம் உருவாக்கப்படுது. விடுதலை அப்படின்றது என்னது? ஆட்சி மாற்றம் கிடையாது, நல்ல மாற்றம் அப்படின்றது. சுயராஜ்யம் அப்படின்றது அதிகாரத்தை கைப்பற்றுறது கிடையாது, சமூக வளர்ச்சியை கொண்டு வர்றது, மக்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுறது, அப்போ தான் நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள் ஒழுக்கமாக இருந்தால் தான் வந்து மழையே பெய்யும் அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்கிறாரு. அடுத்து மனித இயந்திரம். மனித இயந்திரம் அப்படின்றது ஒரு சும்மா சப்ளிமெண்ட்ரி மாதிரி. இதில் வந்து 16 அணா அப்படின்றது அந்த காலத்துலேருந்து 1 ரூபாயை 16 அணாம்பாங்க, 8 அணானா 50 பைசா, 4 அணானா 1/4 ரூபாய், அதாவது இந்த 25 பைசா, அதை வந்து சொல்லுவாங்க. அடுத்து மனித இயந்திரத்தை எழுதினது வந்து புதுமைப்பித்தன், சிறுகதை மன்னன் அப்படின்றவர் இவர் தான். அடுத்து கடவுளும், இவர் வேறு என்ன எழுதியிருக்காரு? கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது அப்படின்னா மறுநாள் பிறக்கும்ல, அப்போ அது புது நாள். ஸோ புதுமைப்பித்தன், சாப விமோசனம், பொன்னகரம், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் எல்லாம் வந்து புதுமைப்பித்தன். அடுத்து மணிக்கொடி இதழில் வந்து வெளியான கதை. இது வந்து மனித இயந்திரம் அப்படின்றது மணிக்கொடி இதழில் வெளியான கதை தான் வந்து மனித இயந்திரம். அடுத்து
யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணம் மரபு கவிதைகள். சரியா, இது வந்து யாப்பு இலக்கணத்தில் வந்து 6 உறுப்பு வந்து இருக்குது. எழுத்து, அசை, சீர், அடி, தலை, தொடை. சரியா, எழுத்து வந்து 3 படும். குறில் நெடில் ஒற்று. அசைனா நேரசை நிறையசை. சீர்னா ஓரசை ஈரசை மூவிசை நாலசை சீர். அடினா வந்து அடி வந்து 5 வகைப்படும். ஸோ வந்து அடினா இப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, நம்ம கையால் தானே அடிப்போம். கையில் 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஸோ 5. தலைனா 7ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சீர் பொருந்தி வருவது. தொடைனா வந்து 8ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். 3 எதுகை ஏபி அந்த அதெல்லாம். சரியா, பா வந்து 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. சரியா, வெண்பான்றது செப்பலோசை, அரண்கள் எல்லாம் இதில் வந்திருக்கும். ஆசிரியப்பான்றது அகவலோசை, சங்க இலக்கியங்கள் வந்திருக்கும். கலிப்பா அப்படின்றது துள்ளலோசை, கலித்தொகை வந்திருக்கும். வஞ்சிப்பான தூங்கலோசை. சரியா, வெண்பாவால் அமைந்தது வந்து திருக்குறள், நாலடியார், 4 அடி 400, முத்தொள்ளாயிரம், அது எல்லாமே. அடுத்து அசை வந்து 2 வகைப்படும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நேரசை நிறைசை அப்படின்ட்டு. இன்டெகிரிட்டினா நேர்மை, ரேஷ்னல்னா பகுத்தறிவு, ரிஃபார்ம்னா சீர்திருத்தம், இன்பம்னா பண்புடையவர், நட்பு தான் வந்து இன்பத்தை தரும். நட்பு அப்படின்னா சிரித்து மகிழ மட்டும் இல்லை, சிந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரோம். பெருமையை அளிப்பது, குன்று மணியளவு தவறு கூட பெருமை அளிக்கும். பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது, நட்பின் பண்பில்லாதவர் செல்வம். சரியா, அடுத்து உயிர் குணங்கள் என்னென்ன? உயிரே வந்து இந்த இறைவன் தந்து தான். ஸோ உயிர் குணங்கள் யார் எழுதுனா அப்படின்னா இறையரசன். இறையரசன் வந்து ஏசுன்னு கூட ஞாபகம். சேசு ராசா அவரோட பேர் தான் வந்து இறையரசன். ஸோ வந்து இவர் வந்து ஒரு தமிழ் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், இதெல்லாம் தான் உயிர் குணங்கள்னு சொல்லுவாங்க. அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், பொறையுடைமை அப்படின்னு வரிசையாக போகும். இதெல்லாம் தான் உயிர் குணங்கள். சரியா, இது வந்து திருப்பாவையை பேஸ் பண்ணி கன்னிப்பாவை அதில் வர்ற ஒரு இதுதான் இது உயிர் குணங்கள். அடுத்து வந்து நிறை அப்படின்னா மேன்மை, பொறைனா பொறுமை, பொச்சாப்புனா வந்து சோர்வு. நிறை, மேன்மை, பொறைனா பொறுமை, பொச்சாப்புனா சோர்வு. அடுத்து மையல்னா விருப்பம், ஓர்ப்புனா ஆராய்ந்து தெளிதல். சரியா, அடுத்து மதம்னா கொள்கை, இகழ்னா பகை, மண்ணும்னா நிலை பெற்ற, இகழ்னா பகை. அடுத்து மார்கழி திங்கள் நீராடி இறை வழிபாடு வந்து செய்வது தான் பாவை நோன்பு. திருமாலை வழிபட பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய பாடல் தான் திருப்பாவை. அதே மாதிரி சிவனை பெண்கள் வழிபட்டு எழுப்புவதற்காக பாடப்பட்டது திருவெம்பாவை. இதை பாடினது வந்து மாணிக்க வாசகர். உங்கள் புலைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் புலை கூரை. அடுத்து வந்து அதாவது தோட்டத்தில் இருக்க ஒரு குளத்தில் குளிக்கிறாங்க. ஸோ வந்து இந்த பாடல் இருக்கிறது வந்து திருப்பாவை. அடுத்து இளைய தோழனுக்கு, இது எழுதினது யாருன்னா மு. மேத்தா. இளைய தோழனுக்கு மு. மேத்தா. உள்ளத்தின் கை எதுனா நம்பிக்கை. சரியா, கை குலுக்கிய யாரும் இல்லை என்றால் உனக்கு நீயே குலுக்கிக்கொள். நட, நாளை மட்டும் இல்லை இன்றும் நம்முடையதான் நட அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணுற மாதிரியே வந்து இது இருக்கும். வானம்பாடி எழுதினது மு. மேத்தா. புதுக்கவிதைகளை பரவலாக்கிய முன்னோடி யாருன்னா வந்து மு. மேத்தா தான். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா எல்லாமே வானத்தில் இருக்கிறது தான். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, அதுவும் வானம், இந்த மேத்தா மேலே இருக்கிறது. ஸோ புதுக்கவிதை, இதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியம். அடுத்து சட்டமேதை அம்பேத்கர், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். சரியா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் முதல் சட்ட அமைச்சர், இந்திய அரசியலமைப்பு சாதனத்தின் தந்தை எல்லாம் வந்து அம்பேத்கர் தான். 1891 ஏப்ரல் 14 வந்து பிறக்கிறாரு. ராம்ஜி சக்வால் பீமாபாய்க்கு வந்து 14வது சன்னாக வந்து பிறக்கிறாரு. ஏப்ரலும் 4, 14லேயும் 4 இருக்குது. 14th சன்னாக தான் பிறக்கிறாரு. 1891. சில பேர் 91 பிறந்திருப்பீங்க. அவங்களுக்கு கரெக்டாக நம்ம பிறந்ததுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்காங்க. ஊர் வந்து அம்பாவாதே. ஊர் என்னென்னா அம்பாவாதே. வந்து மிலிட்ரி ஸ்கூல் டீச்சராக வந்து அவங்க அப்பா இருந்திருக்காரு. சதாரா ஸ்கூலில் வந்து மகாதேவ் அம்பேத்கர் தான் அவர் டீச்சர். ஸோ அவரோட பேரே வச்சுக்கிறாரு. 1904 மும்பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறார். அங்கே வந்து எல்பின்ஸ் ஹையர் ஸ்கூலில் படிக்கிறாரு. 1907 வந்து பரோடா மன்னரோட ஹெல்ப்போட மும்பை யூனிவர்சிட்டியில் வந்து 1912 வந்து யூஜி படிக்கிறாரு. அங்கே வந்து பரோடா மன்னருக்கு வந்து இவர் உயர் அலுவலராக இருந்திருக்காரு. அந்த பரோடா மன்னர் பேர் வந்து சாயாஜி ராவ். அவரோட உதவியோடு தான் அமெரிக்காவில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வந்து படிக்க போகிறாரு. அவர் வந்து பிஜி என்ன படிக்கிறேன்னா 1915 வந்து இந்திய வணிகம் வந்து பிஜி. அடுத்து இந்திய சாதி தோற்றம் வளர்ச்சி அப்படின்னு ஆய்வு கட்டுரை வந்து சிறு புக்காக வெளியிடுறாரு. அச்சில் வெளிவந்த முதல் புக்கு அவருக்கு அதுதான். இந்தியாவோட தேச பங்கு வீதத்தை ஆய்வு பண்ணி அதில் தான் வந்து பிஹெச்டி பண்ணுறாரு. அடுத்து 1920 வந்து பொருளாதாரம்
லண்டனில் 21 படிக்கிறாரு. பிஜி வந்து சயின்ஸு அதே வருஷத்தில் படிக்கிறாரு. ஸோ பொருளாதாரம், சயின்ஸுன்னு எல்லாமே படிக்கிறாரு. 23 வந்து ரூபாய் பற்றிய பிரச்சனைக்காக முனைவர் பட்டம் வாங்குறாரு. ஆல்ரெடி ஒரு முனைவர் பட்டம் வாங்கிட்டார். அது வந்து தேச பங்கிட இந்த NXT அந்த மாதிரி அதில் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ரூபாய் பற்றி திரும்ப அதே ருப்பீஸ் தான் அமௌண்ட்டு தான் ரூபாய் பற்றிய ப்ராப்ளம்காக முனைவர் பட்டம் வாங்குறாரு. சட்டப்பிடிப்பில் பாரிஸ்டர் பட்டம் வாங்குறாரு. தெய்வங்கள் 3 இது வந்து ஒரு ஓல்டு கொஸ்டின் வந்திருக்கும். தெய்வங்கள் 3 முதல் அறிவு அப்படின்னு கருதுனது யார் அப்படின்னா அது வந்து அம்பேத்கர். சரியா? தெய்வங்கள் 3 முதல் வந்து அறிவு, 2வது சுயமரியாதை, 3வது வந்து நன்னடத்தை. இதில் 3வது என்ன நினச்சாருன்னு கூட கேட்கலாம். அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை. சரியா? 1924 வந்து ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை வந்து உருவாக்குறாரு. 1930 வந்து லண்டனில் வட்டமேசை மாநாடு நடக்குது. அதில் மக்களுக்கு நியாயமாக சுயராஜ்ய கொள்கை நடக்கிறதுக்கு ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பூனா ஒப்பந்தம், ஒடுக்கப்பட்டவங்களுக்காக தனி வாக்குரிமை விகிதாச்சாரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. 2வது வட்டமேசை மாநாட்டில் இரட்டை வாக்குரிமை வேணும்னு கேட்குறாரு. அதை காந்தி எதிர்க்கிறாரு. ஸோ 1931 2 பேருமே வந்து ஒத்துக்கிட்டு செப்டம்பர் 24 தனித்தொகுதி ஒடுக்கப்பட்டவருக்கு தனித்தொகுதி மட்டும் தர்றதா வந்து ஒத்துக்கிறாங்க. அடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சி 1935 சுதந்திர தொழிலாளர் கட்சி வந்து உருவாக்குறாரு. 15 பேர் வந்து வெற்றி பெறுறாங்க. தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் இதழ் வந்து உருவாக்குறாரு. 1927 உருவாக்குறாரு. அடுத்து சமாஜ சங்கம் உருவாக்குனது யார் அப்படின்னா அம்பேத்கர். 1930 வந்து நாசிக் கோயில் நுழைவு போராட்டம் நடத்துகிறாரு. அதே வருஷத்தில் வந்து ஃபஸ்ட்டு வட்டமேசை மாநாடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அம்பேத்கர், அப்புறம் வந்து ராவ் பகதூர், ரெட்டைமலை சீனிவாசன் வந்து கலந்துக்கிறாங்க. நேரு தலைமையில் வந்து அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சராகி இந்திய அரசியல் சாசனம் வந்து உருவாகுது. 1947 ஆகஸ்ட் 29 ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. 29 வந்து 7 பேர் வந்து அந்த வரைவுக்குழு உருவாக்குறாங்க. கோபால்சாமி, கிருஷ்ணமூர்த்தி, முன்ஷி, அப்புறம் கைத்தான், அப்புறம் வந்து சாதுல்லா அப்படிங்க வச்சுக்கோங்க, மாதவராவ். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க. 1948 பிப்ரவரி 21 ஒரு வருஷம் அடுத்த வருஷத்தில் பிப்ரவரி 21 வந்து இதை ஒப்படைக்கிறாங்க திரும்ப. சட்டம் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து எந்தெந்த கண்ட்ரி, இங்கிலாந்து, ஐக்கிய நாடுகள், அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், ஜெர்மனி, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த கண்ட்ரியோட சட்டங்களெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அதிலேருந்தும் நம்ம வந்து இன்புட் எடுத்து போட்டிருக்காங்க. மிகச்சிறந்த சமூக ஆவணம் வந்து அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் 1956 அக்டோபர் 14 என்ன பண்ணுறாரு, நாக்பூரில் வந்து புத்த சமயத்தில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. புத்தரும் அவரின் தம்மமும் அப்படின்னு புக் எழுதுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து இந்த புக்கே ரிலீஸ் ஆகுது 1957. 1956 டிசம்பர் 6 வந்து அவர் இறந்து போகிறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு பாரத ரத்னா விருது வந்து 1990 வந்து கிடைக்குது. எம்ஜிஆருக்கு வந்து எப்போ கிடச்சிருக்கும், 1988 வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அரசியல் கட்சி வந்து இவர் நடத்தின அரசியல் கட்சி இதுதான் சுதந்திர தொழிலாளர் கட்சி. அடுத்து பால் மனம் கோமகள் ராஜலட்சுமி எழுதியிருப்பாங்க. வெண்ணிலான்ற பேரில் அன்னை பூமி இவங்க எழுதின அன்னை பூமி அப்படின்றது தமிழ்நாட்டு அரசின் உரிய விருது வந்து கிடைக்குது. தஞ்சை யூனிவர்சிட்டியில் வந்து தமிழன்னை அவார்டு வந்து வாங்குறாங்க. மகள் இல்லையா, ஸோ அன்னை பூமின்னு எழுதுகிறாங்க. அன்னை தமிழன்னை அவார்டு கிடைக்குது. அடுத்து உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரம், அன்பின் சிதறல் வந்து வெண்ணிலா தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள் அப்படின்ற நூலில் இருந்தால் இது வந்திருக்கு. வெண்ணிலா தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள், பால் வெள்ளை, வெண்ணிலா வெள்ளை, அந்த மாதிரி. அடுத்து அணி இலக்கணம் அப்படின்னா பிரித மொழிதல். ஊமையை மட்டும் கூறி ஊமையத்தை கூறாமட்டுறது. கடலோரா கால்வால் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓட நெடுது. அதாவது கடலில் தான் வந்து நாவாய் ஓடும், நிலத்தில் ஓடாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ இதிலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்லலை. ஸோ பிரித மொழிதல் அணி. வேற்றுமை அணினா தீனால் சுட்டப்பன் உள்ளாறு மாறாது, இது வந்து தான் வேற்றுமை அணி. இரட்டை மொழிதல் அணி இருமுருள் தருமாறு ஸ்லேடை அப்படிம்பாங்க. ஓடும் இருக்கும், முள்வாய் விழுத்திருக்கும், தேங்காய் நாயும் கம்பேர் பண்ணி இது வந்து இரட்டை மொழிதல். சரியா? பண் எண்ணாம் பாட்டு கிணிங்கி பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். ஸோ இது வந்து பின்றேல் அப்படின்னு வந்துடுறாங்க. இது வந்து எதுவும் வரலையோ, ஓகே. பண்ணெண்ணாம் பாட்கிணிங்கி பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இது